வாழைக்காய் பஜ்ஜின்னாவே யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ரோட்டோரம் வாழைக்காய் பஜ்ஜியை பார்த்தாவே 2 வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா தான் அவங்களுக்கு மனசே நிறைவடையும். அவங்க போல் நான் எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஆனால் நான் இது வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன். இது வாழைக்காயில் நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டுமே கலந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசரி விட போகிறேன். மீனுக்கு எப்படி நம்ம பெசரி விட்றோமோ, ஆனால் இதில் தண்ணி போடாமல் நான் அப்படியே பெசரி விட்டுட்டேன். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. பிறகு கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா கூட இன்னொரு தடவை போட்டுக்கலாம். கடலை மாவில் 2 ஸ்பூன் அளவு மைதா மிக்ஸ் பண்ணுறேன். மைதா மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா ஷைனிங் கிடைக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். உப்பு சேர்த்தியாச்சு, மிளகாத்தூள், பிறகு பெருங்காயத்தூள் இருந்தால் போதுங்க. இவ்வளவே போதும். சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூள் கூட போட்டுக்கோங்க. நான் தண்ணி விட்டு நல்லா பக்குவமாக பிசைய போகிறேன். அது கடைசியில் பாருங்கள் நான் எப்படி இப்போ கலந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம பஜ்ஜி அதில் துவைச்சி எண்ணெயில் போட முடியும். இப்போ நான் 2 பஜ்ஜியாக போட்டு சுட போகிறேன். பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு பார்க்குறதுக்கு உப்பி வருது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பஜ்ஜியில் மசால் தடவி செஞ்சதுனால இது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க.